இது நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் அவருக்கு இருக்கலாம். பவர், லிபர்ட்டி. நான் சொல்லியிருந்தேன், பவருக்கு வந்த உடனே அவர் லிபர்ட்டி வந்து பல டைரக்ஷனில் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தார். இந்த கேஸை வந்து தொடங்கி வச்சது டிஎம்கே. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே வந்துட்டார். ஆனால் அந்த கேஸ் ஆகப்பட்டது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அவர் மேலே. இந்த 2000 பேரும் அக்யூஸ்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. இப்போ நீதிமன்றம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த 2000 பேரில் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸோ இருக்காங்களோ அவங்களை எப்படி அக்யூஸ்ட் ஆகினாங்கன்றது தான் பாயிண்ட். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்துட்டு இது ஸ்பெஷல் கோர்ட் வேணுமா வேணாமா, ஸ்பெஷல் ஜட்ஜ் வேணுமா வேணாமா, ஏன்னா ஸ்பீடி ட்ரையல் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மாதிரியும் இவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டுனா, அப்போ எதுக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க? இப்போ கேஸ் எப்போ முடியும் தெரியாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை கொண்டு வரதுக்காக தான். அப்போ பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாம் கேஸ் ஸ்டார்ட் பண்ணா அவங்க எப்படி அக்யூஸ்ட் ஆவாங்க? அப்போ எப்படி நீதிமன்றத்துக்கு வருவாங்க நாளைக்கு? இப்போ ஒருத்தர் வந்து விக்டிம் இருக்காருங்க நவநீத், அவர் வந்து நாளைக்கு அக்யூஸ்ட் ஆக்கிடுவாருன்னு சொன்னா அவர் எப்படி வருவாரு? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிக்க தனி நீதிபதி அமைக்க முடியுமான்னு ஆராய்ந்து பதிலளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சார். இந்த உத்தரவை விளக்கமாக சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக நவநீத். செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபஸ்ட் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து மினிஸ்டர் ஆயிருக்காரு. மினிஸ்டர் ஃபார் டாஸ்மாக், அதாவது ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராகவும் இருக்கார். பழைய இலாக்காவே அவருக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் செந்தில் பாலாஜி அவருடைய சேலஞ்ச் ஆகப்பட்டது மல்டிபிள் சேலஞ்சஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், செந்தில் பாலாஜி மந்திரி ஆக்குவாங்களா மாட்டாங்களான்னு நிறைய ஜேர்னலிஸ்ட் கேட்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறதுக்கான தடை எதுவுமே வந்து ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட்லேயோ இல்லை அவர் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஷிப் இல்லாததுனாலையோ அவர் வந்து அக்யூஸ்டாக இருக்கிறதுனால அவருக்கு எந்த தடையும் கிடையாது. அக்கார்டிங்ல ஒரு மினிஸ்டராக இருக்கார். பட்டு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு, இது முன்னாடியே நிலுவையில் இருந்தது இந்த கேஸு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்பெஷல் கோர்ட் வந்து அமைக்கணும், ஸ்பெஷல் ஜட்ஜ் இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணணும்னு கேட்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு முக்கியமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது நவநீத். உங்களுக்கு தெரியும் 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது. அந்த 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸுமே ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம். அதில் ஒன் ஆஃப் த எஃப்ஐஆர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், 2வது எஃப்ஐஆர் வந்து ஜூனியர் இன்ஜினியர், 3வது எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ரஃப்லி வந்து கிட்டத்தட்ட 1,25,000 வந்து டிரைவர் அண்ட் கண்டக்டர்ஸ் கிட்ட வாங்கின மாதிரியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா ஒரு வேலைக்கு வாங்கின மாதிரியும் கணக்கு சொல்லப்படுது. அதில் வேலை எவ்வளோ பேருக்கு தேவை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்பொழுது 1600க்கு மேற்பட்ட நபர் வந்து தேவைன்னு அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இதில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த குவாண்டம் வந்து இப்போ வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் 1, 2, 3. ஒன் ஆஃப் த சார்ஜ் ஷீட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்டவங்களை வந்து அக்யூஸ்ட் ஆகும், 1000க்கும் மேற்பட்டவங்களை அக்யூஸ்ட் ஆகும், ப்ளஸ் விட்னஸஸையும் எடுத்து பார்க்கும்பொழுது 1000 கணக்கான பேரை வந்து கோர்ட் வந்து விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறத நம்ம பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏ தான் அவருடைய கேஸ் வந்து இருந்துட்டு இருந்தது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது. அதாவது அந்த ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஸு ஏமாத்தின கேஸ் ஆகப்பட்டது, ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் ஆகப்பட்டது. ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏ தான் இருந்துகிட்டு இருந்தது. இது ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்எல்ஏல இருக்கும் பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் ஆகப்பட்டது. போன வருஷம் அவருக்கு செந்தில் பாலாஜி மேலே கொண்டு வராங்க. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு வந்து ட்ரையல் கோர்ட் ஆகப்பட்டது செஷன்ஸ் கோர்ட். இப்போது ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏ இந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏல எத்தனை கேஸ் நிலுவையில் இருக்குது, யார் யார் மேலே இருக்குது, ப்ளஸ் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து நியமிக்க முடியுமா? ஏன்னா வந்து இத்தனை பேரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அக்யூஸ்டாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்களை ஆட் பண்ணியிருக்கிறதுனாலையும்
அதனால் வந்து நிறைய குவாண்டம் ஆஃப் கரப்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும், பாதிக்கப்பட்டவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுறதுனாலையும் அந்த டைரக்ஷன் ஆகப்பட்டதை இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதை எவாலுவேட் பண்ணி அப்படி தேவைன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை நியமிச்சிக்கலாம், ஸ்பெஷல் ஜட்ஜியை நியமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேசஸ் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து எத்தனை கேசஸ் வந்து ப்ரெசென்ட் மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலே என்ன கேசஸ் இருக்குன்னு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வித் தேர் பவர்ஸ் தேர் ஆஸ்கிங். இதை வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த சப்மிஷன் கொடுக்கும்பொழுது செந்தில் பாலாஜியோட கேஸ் ஸ்டேட்டஸ் பற்றி கொடுக்கும்பொழுது அது சீல்டு கவரில் கொடுத்துருக்காங்க. போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சீல்டு கவரில் கொடுத்தபோது அந்த சீல் கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த என்னென்ன அந்த கேஸோட படிவங்கள் இது பார்த்தீங்கன்னா நிறைய நாளிதழ்களையும் இது ரிப்போர்ட் ஆயிடுச்சு இமீடியட்டாக. அதில் பார்க்கும்பொழுது இவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து 3 கேஸ். அது ஆக்சுவலாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது 3 கேஸு, சிசிபி தான் போட்டிருக்காங்க, இன்வெஸ்டிகேட்டும் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து டிரைவர் அண்ட் கண்டக்டர் கேஸ் ஆகப்பட்டது நிறைய பேர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. பட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் உடைய கரப்ஷன் அமௌண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா ஒரு வேலைக்கு 12 லட்ச ரூபா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் யார் ஸ்டேட் போட்ட கேஸ்லேயே, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ்லேயே, இது ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் கூட கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸு. அந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏல இருந்துட்டு இருக்க தருணத்தில் இதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் வேணுமா வேணாமான்னு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்துட்டு இது ஸ்பெஷல் கோர்ட் வேணுமா வேணாமா, ஸ்பெஷல் ஜட்ஜ் வேணுமா வேணாமா, ஏன்னா ஸ்பீடி ட்ரையல் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனாலையும் நிறைய அக்யூஸ்ட் இருக்கிறதுனாலையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷனையும் வந்து புது கோர்ட் அமைக்கணுமா இதுக்காக ஸ்பெஷலாக செந்தில் பாலாஜிக்காக. ப்ளஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னா, எத்தனை மந்திரி மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது அந்த கேஸோட லிஸ்ட்டு அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டு இந்த விஷயத்தை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் நியமிச்சு ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வேணுமா அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது ஸ்பெஷல் பிபியும் தேவைப்படுமான்றது டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வரதுக்கான கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெஷல் கோர்ட்டு, ஸ்பெஷல் ஜட்ஜு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிபி. ஸோ அப்புறம் டெஃபினட்டாக வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து அவருடைய தரப்பு வாதங்கள் பண்ணுறதுக்கான அவர் செட் ஆஃப் லாயர்ஸு டெஃபினட்டாக வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இது நான் முதல்லையே சொல்லியிருந்தேன், செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறது வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அவருக்கு இருக்கலாம். பவர், லிபர்ட்டி, நான் சொல்லியிருந்தேன். பவருக்கு வந்த உடனே அவர் லிபர்ட்டி வந்து பல டைரக்ஷனில் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு. அடுத்தது டெஃபினட்டாக வந்து அவர் மேலே ரிட் பெட்டிஷன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் போட்டிருந்தார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் படி. அந்த அஃபிடேவிட்டில் எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க படிவங்கள் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் லிபர்ட்டி கிராண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த சப்மிஷன். அதில் என்ன சொல்கிறாரு, 1.25 crores ஆகப்பட்டது அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் சேலரி ஆஃப் தி எம்எல்ஏ சேலரி அப்படின்றார். எம்எல்ஏ சேலரின்றார். அது எப்படி எம்எல்ஏ சேலரி வந்து கேஷ் டெபாசிட்டாக இருக்கும்? அது சிம்பிள் கொஸ்டின் தானே. அந்த சேலஞ்சும் ரிட் வழியாக வரத்துக்கான வாய்ப்புகள் செந்தில் பாலாஜிக்கு இருக்குங்கிறத நம்மள புரிஞ்சுக்கணும். சார், இதை முன்வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு சார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் அவர்கள் செந்தில் பாலாஜியை இப்படிலாம் பாராட்டுறதை பார்க்கும்போது இந்த வழக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நேர்மையாக நடக்காது, அதனால இந்த வழக்கை வேற மாநிலத்துக்கு மாற்றணும்னு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சார். அது எப்படி சார் தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கை மாற்ற முடியும்? டெஃபினட்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது புருஷன் அம்மா அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே இதே மாதிரி ராமதாஸ் ஐயா இப்போ கேட்குறாரு இல்லையா, பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா வந்து கேட்குற மாதிரியான கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டாங்க. அம்மாவோட கேஸ் இங்கே இருக்கும் பொழுது அது வந்து கரெக்டாக நடக்குமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பெட்டிஷனையும் போடுறாங்க. டிஎம்கேலேருந்து யார் போடுறாங்கன்னா, பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போடுறாரு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லீகல் விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவங்கெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸை வந்து பெங்களூருக்கு மாற்றிடுறாங்க. அங்கே ஸ்பெஷல் கோர்ட்டு, ஸ்பெஷல் ஜட்ஜு, ஸ்பெஷல் பிபி அப்பாயின்ட் பண்ணி அந்த கேஸை வந்து தொடர்ச்சியாக நடத்துனாங்க. அப்படி நடத்தியும் வந்து பல வருடங்கள் நடந்தது. அப்போது நீங்கள் அதே சுச்சுவேஷன் எடுத்து இப்போ செந்தில் பாலாஜி பாருங்கள். செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தார், இந்த கேஸை வந்து தொடங்கி வச்சது டிஎம்கே. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே வந்துட்டார். ஆனால் அந்த கேஸ் ஆகப்பட்டது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அவர் மேலே. அந்த கேஸை முடிச்சுக்கிறதுக்கான பல
விஷயங்கள் வந்து செந்தில் பாலாஜி ட்ரை பண்ணார். அப்புறம் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் சிறைச்சாலை போனார். அதுக்கப்புறம் பெயிலும் கிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ லிபர்ட்டியில் இருக்கார், மந்திரியும் ஆயிட்டார். பட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து புருஷன் அம்மா அவர்களுடைய கேஸ் வந்து கர்நாடகாவுக்கு மாற்றி அமைச்சாங்களோ அந்த பெட்டிஷன் யார் போட்டது? டிஎம்கே தான். அதே பெட்டிஷனை மேற்கோள் காட்டி அது மாதிரியான ஒரு முறையை மேற்கோள் காட்டி தான் இன்னைக்கு மருத்துவரையா ராம்தாஸ் ஐயா வந்து சொல்கிறாங்க, பாமகவுடைய தலைவர் சொல்கிறாங்க, ஏன் வந்து இந்த கேஸ் வந்து இந்த மாநிலம் நடத்தணும் போது அவர் நீதிமன்றத்தை கொஸ்டின் கேட்கல, ஸ்டேட்டோட போலீஸ் தான் போட்ட கேஸ் இது. அப்போ ஸ்டேட் போலீஸுங்கிறது எவென்ச்சுவலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் பட் தேர் இஸ் கேன் பி, ஏன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி நம்ம இருக்கோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியில் ஏன்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லை பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியில் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் செயல்பட வேண்டியது இருக்கும். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும்போது ஹோம் டிபார்ட்மெண்ட் கீழே போலீஸ் வரும்பொழுது அப்போது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆகப்பட்டது கொஸ்டின் பண்ணுறாரு மருத்துவரையா, அதாவது ராம்தாஸ் ஐயா வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. அந்த கொஸ்டின் வந்து தவறு ஒன்றும் இல்லையே, பிகாஸ் எந்த கவர்மெண்ட் வராங்களோ அந்த கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட் ஆக்ஷன்ஸை பற்றி ராம்தாஸ் ஐயா வந்து விமர்சனம் வைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் விமர்சனம் வைப்பாங்க. அந்த விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. அதனால் இதை வேறு மாநிலத்துக்கு மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் லாஸ்ட் வீக்கே நம்ம ராம்தாஸ் ஐயா சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக செந்தில் பாலாஜியோட கேஸுக்கு இந்த மாதிரியான கோணங்கள் இது ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் நவநீத், இந்த 2000 பேரும் அக்யூஸ்டாக வாய்ப்பே கிடையாது. இப்போ நீதிமன்றம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த 2000 பேரில் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸோ இருக்காங்களோ அவங்கள எப்படி அக்யூஸ்ட் ஆக்கினாங்கன்றது தான் பாயிண்ட். நீங்கள் பெரிய பெரிய கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் தான் இருக்காங்க. பட் இவ்வளோ டிரைவர்ஸ், இவ்வளோ கண்டக்டர்ஸ், இவ்வளோ பேர் வந்து வேலை வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லாரையும் வந்து அக்யூஸ்ட் ஆக்குறது எப்படி ஆக்க முடியும் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் ஃபியூச்சரில் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே இருக்க போடக்கூடிய சார்ஜஸ் மேலே குவாஷ், இதெல்லாம் போயிட்டு தான் இருக்க போகுது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் நீதிமன்றம் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டுனா, அப்போ எதுக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க? இப்போ கேஸ் எப்போ முடியும் தெரியாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை கொண்டு வரதுக்காக தான். அப்போ அந்த இடத்துலையே வந்து ஸ்டேட் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து லிபர்ட்டி கிராண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிசிபி வந்து நிறைய அக்யூஸ்ட் ஆட் பண்ணும்போது எல்லாரும் பார்க்கறதுக்கு என்ன நினைப்பீங்க, நிறைய டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பீங்க. பட் அதில் வந்து இத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுவே ஒரு கேள்விக்குறி ஆகுது. அவ்வளோ பேர் ஆட் பண்ணதுனால தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரையல்னு தெரியாமல் போச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து லிபர்ட்டி கிராண்ட் ஆச்சு அவருக்கு. இவன் தான் மெடிக்கல் கண்டிஷன்லாம் போட்டு கூட பெயில் கிடைக்கல அவருக்கு. பட் இப்போ எப்படி பெயில் கிடைக்குது? எப்போ வந்து நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு தெரியாத பொழுது, அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகும் பொழுது, அதனால் வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது ஸ்பீடி ட்ரையல் பண்ணோம்னாக்க டெஃபினட்டாக கோர்ட் வந்து இப்போ இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலாக சுப்ரீம் கோர்ட்டே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேஸை. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸோட கேஸு. ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் ஆகப்பட்டது அமர்வு நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கு. ஒரு சமயம் இந்த கேஸ் வந்து மாநிலத்தை மாற்றுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு சமயம் இப்போ மருத்துவரையா வந்து கேட்கக்கூடிய அந்த கேள்வியை பேஸ் பண்ணி இதுக்காக பெட்டிஷன்ஸ் போட்டால் அதை வந்து விசாரித்து ஒரு சமயம் அந்த கேஸை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னாக்க அப்போது ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டோடைய கேஸ் எங்கே கண்டினியூ ஆகுன்ற பாயிண்ட் இருக்குது. பிஎம்எல்ஏ கேஸ் வந்து எங்கே ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டும் போகணுமா, இல்லை ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது இன்னொரு மாநிலத்தில் வந்து கேரி அவுட் பண்ணலாமா, இல்லை ஸ்பெஷல் கோர்ட் நியமித்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டோட பவர் கொடுத்து அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணலாமான்றதுலாம் ஃபியூச்சர் கொஸ்டின் ஆஃப் லா. இது எப்படி ட்ராவல் ஆக போகுது, எப்படி எந்த மாதிரியான லாஃபுல் டைரக்ஷன்ஸில் வந்து இது ட்ராவல் ஆக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். பட் இப்போதைக்கு சுச்சுவேஷன் என்ன, சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஆர்டர் த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், உயர்நீதிமன்றத்தை வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸை வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை அமைச்சருக்கு மேலே கேஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் கோர்ட் நியமிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை பாருங்கள், தேவைப்படுமான்னு பாருங்கள், எவ்வளோ டைம் ஆகுன்ற மாதிரியான அந்த கோணங்களில் இப்போதைக்கு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் கேஸ் இப்படி தான் ட்ராவல் ஆகும். என்னைக்கு வந்து ஸ்டேட் 2000 பேர் ஆட் பண்ணிட்டாங்களோ அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை எப்படி வந்து புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க கோர்ட்டு. அதுவும் கோர்ட்டை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறதுக்காக கூட இது பண்ணியிருக்கலாம். இது வந்து எப்படி பண்ணாங்க, ஏன் 2000 பேர், பெரிய பெரிய கேஸ்லாம் கூட இவ்வளோ பேர் ஆட் ஆகலையே இந்தியாவில். அப்போ இப்போ 2000 பேர் எப்படி ஆட் பண்ணுறாங்க? அப்போது பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாம் கேஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க எப்படி அக்யூஸ்ட் ஆவாங்க? அப்போ எப்படி நீதிமன்றத்துக்கு வருவாங்க நாளைக்கு? இப்போ ஒருத்தர் வந்து விக்டிம் இருக்காருங்க நவநீத், அவர் வந்து நாளைக்கு அக்யூஸ்ட் ஆக்கிடுவாருன்னு சொன்னால் அவர் எப்படி வருவார்? இன்டெரக்டாவோ டைரக்டாவோ அவருக்கு அக்யூஸ்டாக
அவர் ஏமாந்த பணத்தை பற்றி சொல்லக்கூட வேணான்றதுக்கு அவர் அக்யூஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஸோ இப்போ அக்யூஸ்ட் எப்படி ஆட் பண்ணாங்க, அக்யூஸ்டை எப்படி வந்து அரே பண்ணாங்க, அதாவது அரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் அக்யூஸ்டை ஆட் பண்ணுறாங்கன்னா அப்போ பிரின்சிபல் அக்யூஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது அவ்வளோ பேர் விசாரித்து இந்த கேஸை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் ஆகிடும். அது எதுக்காக பண்ணியிருப்பாங்க? அன்சர்டனிட்டி ஆன் ட்ரையல் ஆஃப் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் ப்ரிவென்ஷன் பண்ணி நார்னிங் ஆக்டில் பெயில் கிடைக்குங்கிற அந்த கால்குலேஷனில் வந்து மேபி செயல்பட்டுருக்கலாமோன்ற உள்நோக்கத்தை கூட புரிஞ்சுக்கலாம். யாருக்கு? ஸ்டேட் எடுக்கக்கூடிய ஆக்ஷன், போலீஸ் எடுக்கக்கூடிய ஆக்ஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு செந்தில் பாலாஜியோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அதனால் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இப்போ டெஃபினட்டாக உயர்நீதிமன்றத்தை அதுக்கான பாசிபிலிட்டிஸை பாருங்கள், ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படியே இஷ்யூ பண்ணாலும் எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை ஃபஸ்ட்டு ட்ரையல் கொண்டு வரணும்? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேஸ் இருக்குது, ஜூனியர் இன்ஜினியர் கேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸோட கேஸ் இருக்குது. எந்த கேஸ் அதிகமான அக்யூஸ்ட் இருக்காங்களோ அதை வந்து லாஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், ஜூனியர் இன்ஜினியர்ஸோடைய குவாண்டம் ஆஃப் கரப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேஸஸை முதல்ல முடிக்கிறதா அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணும். அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு டிசைட் ஆன் த மேட்டர். ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் செந்தில் பாலாஜி கேஸில் இன்னும் ஃபர்தராக நடக்க போகுதுன்னு. இது ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் தான். இன்னும் மல்டிபிள் டெவலப்மெண்ட் செந்தில் பாலாஜியோட கேஸில் தொடர்ச்சியாக நடக்கும். அதனால் அக்டோபர் 25க்குள்ளே இது ஸ்பெஷல் கோர்ட் நியமிக்கணுமா வேணாமாங்கிற முடிவை மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு வந்து டைரக்ஷனாக சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. நவனித் சார், செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பியும் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. அந்த பொறுப்பில் இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா சார்? அதுதான் வந்து மருத்துவரையை வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. லிபர்ட்டி பவருக்கு இப்போ வந்துட்டார். பவரில் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. டைரெக்டாக போயிட்டு அதான் சொல்லியிருந்தேன், விக்டிமையோ ப்ராசிக்யூஷனையோ சந்திக்க முடியாட்டி கூட அவர் பவரில் இருக்கிறதுனாலேயே பல பேர் அவர் எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்போது பவரில் இருக்கிறவர் மேலே எப்படி வந்து கூண்டில் எழுதி சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கிற இன்னரண்ட் ஒரு ஃபியர் இருக்க தானே செய்யும். அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபியர் இல்லாமல் வரணுன்னாக்கா பவரில் அவர் இருக்கக்கூடாது. பட் அவர் பவரில் வந்துட்டார் இப்போது. அப்போது இவ்வளோ பேருடைய கேஸை வந்து ஸ்லோவாக நடத்தினா இன்னும் பல வருடங்கள் ஆகும். அப்போ இதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கும்பொழுது அதுக்கான ஸ்பெஷல் கோர்ட்டை நியமிக்கிறது தான் ஒரே வழிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான டைரக்ஷன் வந்திருக்கு. ஸோ அவங்க நியமிக்கணும், டைம்லி டிஸ்போசல். ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ட்ரையல் முடிக்கணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை வந்து விக்டிம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்ததுனால அந்த பேஸ் பண்ணி தான் இந்த டைரக்ஷன் வருது. அதனால் கோர்ட்டும் வந்து இது ஸ்பீடி ட்ரையல் இருக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பவரில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து விக்டிம்ஸும் விட்னஸும் இன்னரண்ட்டாகவே ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும். அப்போ ஃபியர் இல்லாமல் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால் வந்து அந்த பவரில் இருக்கிறதுனால அந்த ஃபியர் இருக்க தான் செய்யும். அதனால் அதுக்கு பதில் வந்து ஒரே பதில் தான், ஸ்பீடி ட்ரையல். அந்த ஸ்பீடி ட்ரையல் கொண்டு வரதுக்காக தான் இவ்வளோ முயற்சியை சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணி ஹைகோர்ட் வந்து அக்டோபர் 25 முன்னாடி என்ன முடிவு அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நவனித், கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி நவனித்.